10 வயசு குழந்தைய ஒருத்தன் காமத்தோட பார்க்குறான்னா அவன் இந்த பூமியில இருந்து என்ன பிரயோஜனம்? கோயம்புத்தூர்ல சூலூர் பக்கத்தில் வீட்டுக்கு பக்கத்தில் விளையாடிக்கு இருந்த ஒரு 10 வயசு குழந்தைய கடத்திட்டு போய் ஒரு நாள் முழுக்க வச்சு பாலியல் வன்கொடுமை செஞ்சு அந்த குழந்தையோடைய முகத்தை செதைச்சு அந்த குழந்தையோடைய உடம்பெல்லாம் செதைச்சு கொலை பண்ணி ஒரு குளத்துக்கரையோரம் தூக்கி போட்டு போயிருக்கானுங்க. அப்படி அந்த குழந்தை என்னதான்டா பாவம் பண்ணுச்சு? இதில் என்ன ஒரு கொடுமை? குழந்தையுடைய பெற்றோர்கள் ஐயோ நம்ம குழந்தை காணாமல் போயிடுச்சே அப்படின்னு சொல்லி தேடிக்கு இருந்திருக்காங்க. இந்த குழந்தைய கடத்திட்டு போய் கொலை பண்ணால அவனும் இந்த பெற்றோர்கள் கூட சேர்ந்து ஐயோ குழந்தைய காணான்னு சொல்லி தேடுற மாதிரி தேடி நாடகம் போட்டிருக்கான். ஸோ குழந்தைக்கு தான் இங்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு பார்த்தா ஓசூர்ல அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வேலை பார்த்துட்டு இருந்த பெண் காவலருக்கும் பாதுகாப்பு இல்லை. அந்த பெண் காவலர்களுக்கும் பாலியல் தொல்லை நடந்திருக்கு. அப்போ இங்கே சிறுமிக்கு பாதுகாப்பு இல்லை, காவலர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னா திமுக ஆட்சியில தான் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிச்சுது அப்படின்னு பார்த்தா டிவிக்கு ஆட்சியிலையும் சந்தி சிரிச்சுக்கு இருக்கு. இங்கே ஆள் மாறினா ஒன்றும் நடக்காது, ஆட்சி மாறினா இங்கே ஒன்றும் நடந்துடாது. இங்கே அமைப்பு சரியில்லை, அடிப்படையே இங்கே சரியில்லாமல் இருக்கு. அதனால தான் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கட்சி தொடங்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார், இங்கே சிஸ்டம் சரியில்லை, நான் சிஸ்டத்தை மாற்ற போறேன் அப்படின்னு அவர் சொன்னார். சீமானா 15 வருஷமா சொல்றாரு என்னன்னா இங்கே ஆள் மாறினா ஆட்சி மாறினா ஒன்றும் நடக்காது, அடிப்படையை நம்ம மாற்றணும், அமைப்பை மாற்றணும் அப்படின்னு 15 வருஷமா அவர் பேசிக்கிட்டு இருக்கிறார். விஜயனா இந்த திரைப்படத்துல ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை செஞ்சிருவாங்க, உடனே அதுக்கு காரணமான குற்றவாளிகளை கொலை பண்ணி நீங்க பாலத்துக்கு கீழே தொங்க விடுவீங்க பாருங்க. அதே மாதிரி உங்களுடைய இந்த ஆட்சியில இந்த குற்றத்துக்கு காரணமான குற்றவாளிகளை பாலத்துக்கு கீழே தொங்க விடுவீங்க அப்படின்னு நாங்கள் நம்புறோம். அதே மாதிரி பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு உரிய துயர் துடைப்பு தொகையை கொடுக்கணும் அப்படின்றதையும் நாங்கள் கேட்டுக்கிறோம்.